20 ஓவர் ஸ்ரீலங்கா அணியினுடைய வீரர்கள் மாடு மாறி உழைச்சிட்டு கடைசியா ஒரே ஒரு ஓவர்ல தங்களுடைய ஆட்டத்தை இழந்திருக்கிறாங்க. ஆசிய கோப்பையில இந்தியா பில்லரை போட்டு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய பேஸ்மெண்ட்டையே ஆட வச்சது ஸ்ரீலங்கா அணி. அது மட்டும் கிடையாதுங்க, வீட்டுக்கு போக போறது உறுதிதான் ஸ்ரீலங்கா அணி. ஆனா போகிறதுக்குள்ளர இந்திய அணியை திக்குமுக்கு ஆட வச்சிருக்காங்க. ஸ்கைக்கு கேப்டன் வேலை அதிகமா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல எல்லாம் இப்படி போ அப்படி போன்னு சொல்லுவாரு. ஆனா இந்த மேட்ச்ல ஓடி ஓடி உழைச்சிருக்காரு கடைசி பந்து வரைக்கும் சூரியகுமார் யாதவ். இது ரெண்டு டீமுக்கு நடக்கிற போட்டியா இல்ல ரெண்டு கோச்சருக்கு நடக்கிற போட்டியா? கேமரா முழுக்க கம்பீர் பக்கமும் ஜெயசூர்யா பக்கமே இருந்துச்சு. ஜெயசூர்யா ஓரளவுக்கு காமா இருந்தாரு. ஆனா கம்பீர் அவர்கள் எப்பொழுதுமே டென்ஷனாவே இருக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்முடைய பவுலர்கள் பந்து வீசி ரன்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா அணிக்கு. முழு பொழுதுபோக்குங்க, கொடுத்த காசுக்கு ஒர்த்தான மேட்ச். அதே மாதிரி இந்தியாவின் பக்கம் அபிஷேக் சர்மா அடிச்சாருன்னா ஸ்ரீலங்காவின் பக்கம் நிஷாங்கா அடிச்சாரு. நீ 202 அடிச்சா நானும் 202 அடிப்பேன்னு சொல்லிட்டு பயத்தை காட்டி இருக்கிறாங்க இந்திய அணிக்கு ஸ்ரீலங்கா அணி. அதுவும் இல்லாம கடைசியா ஒரே பால்ல 3 ரன் ஸ்கை அவர்கள் அடிச்சு இந்திய அணியை ஈஸியா வெற்றி பெற செஞ்சிருக்காரு. தனிப்பட்ட முறையில் அபிஷேக் சர்மா 41 வருஷத்துல 17 முறை நடந்திருக்கிறது ஆசிய கோப்பை தொடர். இந்த தொடர்ல ஒருத்தர் கூட 300 அடிக்கல. ஆனா 6 போட்டியில 251 ரன்களை அடிச்சு வச்சிருந்த அபிஷேக் சர்மா 7வது போட்டியா ஸ்ரீலங்காவிற்கு எதிராக 61 ரன்களை அடித்து கிட்டத்தட்ட 312 ரன் அடிச்சு முதல் இடத்துல இருக்கிறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு நபர் பீட் பண்றதுக்கு வருவாங்க. ஆனா அது வரைக்கும் அபிஷேக் சர்மா தான் ஃபர்ஸ்ட். இது 4வது சூப்பர் 4 சுற்று தான். ஆகையினால அவங்க திறம்பட விளையாடுவாங்க. இதுல ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் அவங்க வெளியே போறது உறுதி. அது அவருடைய கேப்டனே சொல்லி இருக்காங்க. டாஸ் போடும்போது இந்த டாஸை வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி தான். அசலங்கா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இது ஒரு பேட்டிங் பிட்ச் ஆகிய காரணத்தினால பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்தியா கிட்ட கொடுத்துட்டு அவங்க 170 175க்குள்ளார நாங்க சுருட்ட போறோம். அப்படி சுருட்டிட்டு அதுக்கப்புறமா வர இலக்க நாங்க அடிக்க போறோம்னு சொன்னாரு. ஆனா இந்த பக்கம் ஸ்கை என்ன சொல்லி இருக்காருன்னா, டாஸ் தோத்ததை நினைச்சு நான் கவலைப்படல. ஏன்னா எனக்கு தேவையானது அவங்களே கொடுத்துட்டாங்க. டாஸ் ஜெயிச்சிருந்தாலும் நான் பேட்டிங் தான் எடுத்திருப்பேன், பிராக்டிஸ்க்கு வேணும்ன்றதுக்காக. அதே மாதிரி பவுலர்களும் செகண்ட் ஹாஃப்ல எப்படி பந்து வீசணும்னு கத்துக்கணும்ன்றதுக்காக நாங்க கண்டிப்பா இந்த பக்கம் பேட்டிங் தான் எடுத்திருப்போம். ஆகிய காரணத்தினால ஸ்கை அவர்கள் பேட்டிங் எடுத்து அபிஷேக் சர்மாவையும் கில்லையும் களத்துக்கு அனுப்பினாரு. இதுல அபிஷேக் சர்மா அதிரடி மன்னன், கிளாசிக் மன்னன் கில்லு. இந்த இடத்துல துஷாரா ஃபர்ஸ்ட் பால் வீச போறாரு. கண்டிப்பா இந்த ஓவர்ல 6 அடிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகும் நினைச்சா அந்த இடத்துல அந்த ஓவர்ல 4 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. சரி, எங்க தாண்டா இது பூர்த்தி ஆகுன்னு பார்த்தா செகண்ட் ஓவர்ல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு எடுபடல. தீக்ஷனாவை உள்ள இறக்கி எப்படியாச்சும் அபிஷேக் சர்மாவை கழட்டி எடுத்துட்டா கண்டிப்பா இந்தியா தடுமாறி போயிடும் தான் எல்லாருமே பிளான போட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அணியிலிருந்து முன்னாள் வீரர்கள் எல்லாருமே சொல்ற ஒரே காரணம், அபிஷேக் சர்மாவை எடுத்துட்டுனா இந்தியா தடுமாறி போயிடும். இந்த காரணத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா அணி அபிஷேக் சர்மாவை டார்கெட் பண்ணி எப்படியாச்சும் விக்கெட் எடுக்கணும் தான் நினைச்சாங்க. அதுக்காக தான் தீக்ஷனாவை எடுத்துட்டு வந்து ஸ்பின் போட்டு எப்படியா விக்கெட் எடுக்கலாம்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் பாலே மனுஷன் 6 அடிச்சிட்டாப்ல. என்ன பண்ணாருன்னா காட்டன் போல்ட் ஆகி இருக்கிறாரு தீக்ஷனா கிட்டவே. ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் பால்ல 6 கொடுத்துட்டு 3வது பால்ல காட்டன் போல்ட் எடுத்து அவருக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை வரும். அதுக்கு மேல எப்படியாச்சும் புடிச்சிடலாம்னு நினைச்சா அடுத்த 2 ஓவர்கள்ல நிறைய ரன்களை வாரி கொடுத்தாங்க இந்த துஷாராவும் தீக்ஷனாவும். 44க்கு ஒரு விக்கெட் வந்தது 4 ஓவர் முடிவடையும் போது. 5வது ஓவர் புது ஸ்பெல்ல தான் இறக்குவாங்க. அந்த வகையில சமீரா உள்ள வராரு. 15 ரன் கொடுக்குறாருங்க. அந்த ஓவர்ல மட்டுமே யாரையுமே கட்டுப்படுத்த முடியல. அபிஷேக் சர்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப ஸ்கை ஒன் டவுனா உள்ள வந்துட்டாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல சாம்சனை இறக்கி இருக்கலாம். ஆனா ஸ்கை எதுக்காக இறக்குனாங்கன்னு தெரியல. இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க ஒண்ணுமே பண்ணாத நபர், அதாவது கேப்டனா சிறப்பா செயல்பட்டாலும் ரன்கள் எதுவுமே எடுக்கலையே. இந்த இடத்துல தேர்ட் மேனா சஞ்சு சாம்சனை உள்ள இருக்குன்னா அவருடைய நிதான ஆட்டத்தின் மூலமா ஓரளவுக்கு ரன் அடிக்க முடியும். பால் தேஞ்ச பிறகு சூரியகுமார் யாதவ் இடையில அசால்ட்டா 6-4 அடிச்சு நொறுக்கலாம். இந்த வேலையை தான் மும்பை இந்தியன்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா தற்சமயத்துல தான் முன்னாடி கேப்டன் ஆன பிறகு தேர்ட் டவுன்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ற பேர்ல ஆசிய கோப்பை தொடர் முழுக்க ரன்கள் அடிக்காம ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு வராரு. 5வது ஓவர் தான் சமீரா 15 ரன் கொடுத்தாருன்னு பார்த்தா துஷாராவை வச்சு ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த இடத்துல லோன் கழட்டி திணற வைக்கலாம் இந்தியாவை நினைச்சா அவரும் ஒரு 12 ரன்னை கொடுத்திருப்பாரு. மொத்தமா 6 ஓவர் பவர் பிளேக்குள்ளார 71 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்குது ஸ்ரீலங்கா அணி. இந்த பவர் பிளேக்குள்ளார ஒரு விக்கெட் இழந்தது இந்தியாவுக்கு இழப்பு தான். ஆனா அதுலயே இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடந்திருக்கு. 22 பாலுக்கு அபிஷேக் சர்மா 50 அடிச்சிருக்காரு. அதுக்கு மேல இவங்களை பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸ்ரீலங்கா எதிரணி வீரர்கள் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டா அசரங்காவை எடுத்துட்டு வராங்க 7வது ஓவருக்கு. 6 to 10 ஓவர் வீசினவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அசரங்கா வீசிருப்பாரு, அசலங்கா வீசிருப்பாரு, சமீரா வீசிருப்பாரு. இதுல அசரங்கா 7வது ஓவர்ல பிரேக் த்ரூ பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய ஓவர்ல ஸ்விப் ஷாட் ஆட ரொம்ப திணறிக்கிட்டு இருந்தாரு சூரியகுமார் யாதவ். எப்படியோ LBW ஆயிட்டாரு, அம்பையர் அவுட் கொடுத்தாச்சு. ஆனா இந்த இடத்துல ஸ்கை அவர்கள் ஒரு பக்கம் ரிவ்யூ போயிட்டு அந்த ரிவ்யூவையும் லாஸ் பண்ணிட்டாரு.
போயிட்டாரு. இதுக்கு தான் சொல்றது, அவர் 5வது டவுனோ 6வது டவுனோ வந்தா ஈஸியா இந்த இடத்துல 6 அடிக்கலாம். அந்த இடத்துல திணறி போயிருப்பாங்க பந்து வீச்சாளர்களும். ஆனா 3rd டவுன் சாம்சன் அனுப்பியிருந்தா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிருப்பாரு. இப்போ 4th டவுன் அவர் தான் வந்தாரு. 4th டவுன் கூட அவர் வரல, திலக் வர்மா வந்தாரு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சாம்சன் வந்தாரு. இவங்க 2 பேர் தான் இப்ப களத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாவும் 8வது ஓவர்ல சமீரா ஓவர்ல ஈஸியா அரைக்குழி பந்துல அவரும் அவுட் ஆகிட்டு 31 பாலுக்கு 61 ரன் அடிச்சிருப்பாரு. 8-4 2 6 அடிச்சு வெளியே போயிட்டாரு பெவிலியனுக்கு. இவங்க 2 பேருமே 10 ஓவருக்குள்ளார விக்கெட்டை இழந்து 100 ரன் அடிச்சு 3 விக்கெட் வந்துருச்சு இந்தியாவுக்கு. கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்லயே போகுது. அதே மாதிரி தான் அங்கேயும் 10 ரன் ரேட் தான் போச்சு. அதாவது 6 ஓவருக்குள்ளார, இங்க 10 ஓவருக்குள்ளாரையும் 10 ரன் ரேட்ல தான் போகுது. இதுக்கப்புறம் என்ன மாற்றம் நடக்குதுன்னா 15 ஓவர் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் பெரிய பார்ட்னர்ஷிப்பை போட்டு 50 ரன் அடிக்கிறாங்க. 10 ஓவர் முடியும் போது 100 ரன் இருந்ததா, 15 ஓவருக்கு கரெக்டா 150க்கு 3 விக்கெட். 16வது ஓவர் ஷனாக்கா வீச வந்தாரு. இதுக்கு முன்னாடி 10ல இருந்து 15 ஓவர் வரைக்கும் அசரங்கா வீச வந்த போதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு சாம்சன். அதே மாதிரி ஷனாக்கா ஓவர்லயும் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. அதற்கு அடுத்த பாலே கேட்ச் கொடுத்துட்டு அதாவது ஈஸியா வெளியே போயிட்டாரு. கிட்டத்தட்ட 39 ரன் அடிச்சிருப்பாரு 23 பாலுக்கு. 3 6 1 4 தன்னுடைய தரத்தை நிரூபிச்சிட்டாரு. எப்பா 3rd டவுன்லயே இறக்குங்கப்பா என்னன்ற மாதிரி தான். அதே மாதிரி ஓப்பனிங் அவர் கேட்கலாம், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சுப்மன் கில் ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடி இருக்காரு. இதுக்கு அடுத்து ஹார்திக் பாண்டியா களத்துக்கு வந்தாரு. 4 சதற ஓட போறான் மனுஷன். ஏன்னா ஓவர் வேற அதிகமா இருக்கு, கண்டிப்பா அடிப்பாருன்னு நினைச்சா கொடியை நாட்டிட்டு போயிட்டாரு. சமீரா ஓவர்ல 2 ரன் மட்டும் அடிச்சு. மறுபடியும் இந்த இடத்துல திலக் வர்மா என்ன பண்றாருன்னா 34 பாலுக்கு 49 ரன் அடிச்சு நாட் அவுட்டாவே இருக்கிறாரு. 15 பாலுக்கு 21 அடிச்சு அக்சார் பட்டேலும் நாட் அவுட்டாவே இருக்கிறாரு. அந்த 5 விக்கெட் விழுந்ததோட லாஸ்ட்ங்க. கடைசியா போட்ட ஓவர்கள் எல்லாமே 10 ரன் சராசரியா போகி கடைசியில 202க்கு 5 விக்கெட் இழந்திருந்தது இந்திய அணி. இதுல 203 அடிச்சா ஸ்ரீலங்கா வெற்றி. இந்த வெற்றியை தொடுவாங்களா தொடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மாவும் ஸ்கையை நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஆனா அதுல முழுக்க முழுக்க அபிஷேக் சர்மாவினுடைய தாக்கம் தான் இருந்தது. அதற்கடுத்து ஒரு ஜோடி சேர்ந்தது பாத்தீங்களா, சாம்சனும் திலக் வர்மாவும் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதே மாதிரி திலக் வர்மா மீண்டும் அக்சார் பட்டேலுடன் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்த போட்டியிலேயே நல்ல பார்வையை ஏற்படுத்தி இருக்கிறாரு திலக் வர்மா. இவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது அவருடைய திறமையும் அந்த இடத்துல நிரூபிக்கப்படும். ஸ்ரீலங்காவினுடைய போலிங்ல துஷாரா 4 ஓவர் வீசி 43 ரன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஆனா அவர் மேலதான் முழுசா நம்பிக்கை வச்சாங்க. தீக்ஷனா 4 ஓவர் வீசி 36 ரன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. சமீரா 4 ஓவர் வீசி 40 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அசரங்கா 4 ஓவர் வீசி 37 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஷனாக்கா 2 ஓவர் மட்டும் வீசி 23 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும், அசலங்கா கேப்டனா 2 ஓவர் வீசி 18 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இப்படிதான் ஸ்ரீலங்கா அணி முழுக்க முழுக்க தங்களுடைய போலிங்கை வீசி வாரி வாரி வழங்கி இருக்கிறாங்க ரன்களை. இதற்கு மாறா எல்லாம் இல்ல இந்திய அணில, அவங்களும் வாரி அப்படியே என்னமோ தாரை வார்த்து இருக்கிறாங்க ரன்களை. அதுலயும் முக்கியமா நம்மளுடைய அர்ஷத் ராணா தான். எதுக்கு இந்த மனுஷனை உள்ள எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. பவர் பிளேக்குள்ளார அதாவது தொடக்கத்துல 3 ஓவர் வீசி இருப்பாரு, அதுலயே 33 ரன் கொடுத்திருப்பாரு. கடைசி 6 பாலுக்கு 12 அடிக்கணும்ன்ற சிச்சுவேஷன்ல கூட அவர் கையில தான் பந்து போச்சு. ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி டிராப் பண்ணி கொடுத்துட்டாரு. அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இந்த மனுஷனை கம்பீர் எதுக்காக டெஸ்ட் சீரிஸ்லயும் எடுத்துட்டு வராரு, ஓடிஐலயும் எடுத்துட்டு வராரு, அதுக்கப்புறமா T20லயும் எடுத்துட்டு வராரு, ஏன் எடுத்துட்டு வராருன்னு தெரியல. அப்படி என்னதான் பர்ஃபார்மன்ஸ் எங்க தான் காட்டி இருக்கிறாரு? இதை விட பல நபர்கள் இந்த இடத்துல போலிங்ல தரம் வாய்ந்த ஒரு போலர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய அணியில. ஆனாலும் இவரை ஏன் எடுத்துட்டு போறாருன்னு இன்னிய வரைக்கும் கொஸ்டின் எழுந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரேயஸ் ஐயர் கூட இவர் மாதிரி சொம்பு தூக்கி இருந்தா கேகேஆர்ல இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள இருந்திருப்பாரு. ஆனா அவர் வெளியே இருக்கிறாரு, இவர் உள்ள இருக்கிறாரு. இதற்கான காரணம் என்னன்னு தெரியாம பல நபர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. இதை விடுங்க, இது வேற டிபார்ட்மெண்ட், அதுக்கு தனி வீடியோவே போடலாம். ஆனா இந்த இடத்துல 203 அடிக்கணும் ஸ்ரீலங்கா அணி. ஓபனர்கள் வராங்க, நிஷாங்காவும் குஷால் மெண்டிஸும் வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே குஷால் மெண்டிஸ் ஈஸியா விக்கெட் ஆயிட்டாரு. என்னடா இது 203 அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல அசால்ட்டா ஒரு விக்கெட்டை இழந்துட்டாங்களேன்னு பார்த்தா, நிஷாங்கா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருந்தா போதுங்க, எவ்வளவு பெரிய இலக்கா இருந்தாலும் துரத்தி அடைஞ்சிடலாம். அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இருந்திருந்தா கண்டிப்பா அசால்ட்டா மேட்ச் முடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல குஷால் மெண்டிஸ் போன உடனே குஷால் பெரேரா வராரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப். வருண் சக்கரவர்த்தி நான் போடட்டும், குல்தீப் யாதவ் நான் போடட்டும், அக்சார் பட்டேல் நான் போடட்டும், அஜித் சிங் நான் போடட்டும், யாரு போட்டாலும் சரி போலன்னு பொலக்கிறது தான் எங்களுடைய வேலைன்னு 6 ஓவருக்கு பவர் பிளேக்குள்ளார 71 ரன் அடிச்சாங்க. ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க. 10 ஓவருக்குள்ளார 114 ரன் அடிச்சு அங்கேயும் ஒரு விக்கெட் தான் இழந்திருக்காங்க. எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்கல. ஆனா இதே நிலைமையில நீங்க இந்தியாவை பாத்தீங்கன்னா 100 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க, அங்கேயே 2 விக்கெட் இழந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல 114 ரன் அடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 11 ரன் ரேட்ல போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க கண்டிப்பா ஈஸியா வின் பண்ணிடுவாங்க தான் நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல திருப்பு முனை எங்க தெரியுமா நடந்தது? 13வது ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி வீச வந்த ஓவர்ல தான், அந்த ஓவர்ல 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. வேற யாரும் இல்ல, குஷால் பெரேரா. சாம்சன் ஸ்டம்ப் அவுட் பண்ணிருப்பாரு. அந்த வகையில
கையில பால் வந்து சுழன்று இருக்கும். சோ இதன் மூலமா 32 பாலுக்கு 58 அடிச்சு அவரும் வெளியில போயிருப்பாரு. ஆனா 8வது ஓவர்லயே ஒரு நபர் 50 அடிச்சிட்டாரு. 25 பாலுக்கு 50 அடிச்சாரு நிஷாங்கா அவர்கள். இங்க தான் வருண் சக்கரவர்த்தி ஸ்ரீலங்கா அணியை கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. ஆனா அக்சார் பட்டேல் 14வது ஓவர்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டாரு. 11 ரன் மட்டும் விட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா 30 பாலுக்கு 46 அடிக்கணும் சரியா. 16வது ஓவர்ல குல்தீப் யாதவ் வராரு. அந்த ஓவர்ல 4 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு விக்கெட் கூட எடுத்திருந்தாரு கேப்டனான அசலங்கா. இவர் கொஞ்சம் பொறுப்பா ஆடி எடுத்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல 6 அடிக்கணுமே ஒரு முயற்சியில அவரும் விக்கெட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஹர்ஷித் சிங் வந்தாரு. இவர் ஒரு 9 ரன் கொடுத்திருப்பாரு. இந்த இடத்துல 101 ரன் அடிச்சிருப்பாரு. அதாவது சதம் அடிச்சிருக்காரு. ஆசிய கோப்பையில முதல் சதம் அடிச்சது 2025ல. இந்த இடத்துல நிஷாங்கா மட்டும் தான் கிட்டத்தட்ட 52 பால் சம்திங்ல 101 ரன் அடிச்சிருப்பாரு. கூடவே கமிந்து மெண்டிஸோ தன்னுடைய விக்கெட்டை இழந்து 9 ரன் போச்சுல 170க்கு 4 விக்கெட் ஆயிடுச்சு. இப்போ 18 பாலுக்கு 33 அடிக்கணும். இந்த இடத்துல ஹர்ஷித் சிங்கும் அக்சார் பட்டேலும் 2 பேரும் சேர்ந்து 21 ரன் கொடுத்து கடைசியா ஒரு ஓவர்ல 6 பந்துகள்ல 12 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் 3 பால் அர்ஷத் ராணா எப்படியோ வீசிட்டாரு. ஆனா இங்க பாருங்களேன், 3 ஓவருக்கு 33 கொடுத்தாரு. 6 பாலுக்கு 12 கொடுக்க இவருக்கு தெரியாதா? ஆனா இவரை நம்பிதான் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து விட்டது. அக்சார் பட்டேலுக்கும் ஒரு ஓவர் இருந்தது. மற்ற எந்த வீரர்களுக்குமே இங்க ஓவர் கிடையாது. ஏன்னா ஹர்ஷித் சிங்கும் 19 ஓவரே முடிச்சிட்டாரு. ஆகையினால இந்த இடத்துல இப்போ 3 பாலுக்கு 9 அடிக்கணும். கடைசியா ஒரு பால்ல 3 அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ஸ்ல 3 ஓடி இருக்கலாம். இங்க ஷனாக்கா தன்னுடைய பந்தை வந்து கவனிக்காம இருந்ததுனால போயிட்டு டைவ் அடிச்சிட்டாரு. ஒருவேளை அந்த இடத்துல பந்தை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா 3 ஓடி இருப்பாங்க, வின்னும் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன சூப்பர் ஓவர் வந்தது. வழக்கம் போல ஹர்ஷித் சிங் கையில பந்து எடுத்துட்டாரு. 2 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஸ்கை வந்து இறங்கி ஒரே பால்ல 3 ரன் அடிச்சாரு அசரங்கா ஓவர்ல. ஆக மொத்தம் மேட்ச் பினிஷ் ஆயிடுச்சு. போறதுக்குள்ள ஸ்ரீலங்கா அணி இந்தியாவுக்கு பயத்தை காட்டிடுச்சு. சோ இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றது. இது ஒரு நாக் அவுட்டோ எதுவுமே கிடையாது. பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான். இது சூப்பர் 4 சுற்று தான். இருந்தாலும் இந்த போட்டி நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தான் இந்திய அணிக்கு. இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கடைசியா ஃபைனல் போறதுக்கு முன்னாடி பயத்தை கொடுத்து நீங்க எந்த இடத்துலயும் பயப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அணி ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா ஃபைனல்ல பாகிஸ்தானை எளிதா வீழ்த்த முடியுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சோ தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவலல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.